அனைவருக்கும் வணக்கம். டீ டைம் டிஎம்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th புக்கில் இருக்கக்கூடிய முதல் பருவம் சமூக அறிவியல் பகுதியில் தொகுதி 3ல் இருக்கக்கூடிய முதல் பாடம் பார்க்க போகிறோம். வரலாறில் ஆல்ரெடி நம்ம அறிவியல் பகுதிக்கு வீடியோ முதல் பருவத்தில் போட்டிருக்கோம். இன்னும் பார்க்காதவங்க உள்ளே போய் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். வரலாறு பகுதி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு டிஎன்பிசி ஓரியன்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு வரோம். முக்கியமான பகுதியில் இந்த 6th புக்கு முதல் பருவத்தில் மொத்தம் வரலாறில் மட்டும் 4 பாடங்கள் இருக்குது. அதில் வரலாறு என்றால் என்ன ஃபஸ்ட்டு படத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப அதிகமான பாயிண்ட்ஸு சொல்லலை, ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லியிருக்காங்க. அசோரை பற்றி ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வரலாறு என்றால் என்ன? வரலாற்றில் காலம் அப்படின்றது எப்படி குறிக்கிறாங்கன்றதை பார்ப்போம். வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. இது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிமு அல்லது கிபி அப்படின்னு தான் இதுக்கு முன்னாடி நம்ம குறிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வர புக்கில் ஃபுல்லாமே பொது ஆண்டிற்கு முன், பொது ஆண்டிற்கு பின், அப்படி பொது ஆண்டுன்னு சொல்கிறாங்க. பொது ஆண்டிற்கு முன் அல்லது பொது ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி 0, அதாவது நியூட்ரலாக ஒரு 0 வச்சுக்குருவாங்க. பொது ஆண்டிற்கு முன் இருக்கிறதெல்லாம் ரிவர்ஸில் போகும். 500, 1000, 1500, 2000, 2500 அப்படி போகும். இப்போ நம்ம நடைமுறையில் இருக்கிறது 500லேருந்து ஆரம்பித்து 500, 1000, 1500, 2000, 2500 அப்படி போகும். சரிங்களா? ஓகே. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. தகவல் பேழை. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும். அதாவது நம்ம எக்ஸாம்ல விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா ஹிஸ்டோரியா அப்படின்றது தான் குறிக்குதுன்னு அர்த்தம். அடுத்து இந்தியாவில் அகழ்வாய்வு செய்யப்பட்ட சில முக்கிய இடங்கள் கொடுத்து டிராயிங் கொடுத்துருக்காங்க. பழைய கற்கால கருவியில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள், புதிய கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம் இதெல்லாம் கொடுத்து டிராயிங் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு புர்ஜஹோம், மெஹர்கர், கோல்டிவா, மாகாரா, சிரண்ட் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த நார்த் சைடு வடகிழக்கு மாகாணங்களில் கொடுத்துருக்காங்க. ஹேங்னு ஏதோ கொடுத்துருக்காங்க, சரியாக தெரில. அடுத்தது பழைய கற்கால பொறுத்த வரைக்கும் பிம்பேட்கா, கன்சாகி பள்ளத்தாக்கு, அத்திரம்பாக்கம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இரும்பு காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரும்பு காலம் ஹல்லூர், ஆதிச்சநல்லூர் அதை கொடுத்துருக்காங்க. புதிய கற்காலத்தில் பிரம்மகிரி, பையம்பள்ளியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே. தகவல் பேழை. நாணயவியல். நாணயங்கள் பற்றிய படிப்பு நாணயவியல். கல்வெட்டியல். எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு கல்வெட்டியல். அடுத்து இந்த இலக்கிய சான்றுகள் எதெல்லாம் நம்மளுக்கு இப்போ இலக்கிய சான்றுகள் கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம். இலக்கிய சான்றுகளை பொறுத்த வரைக்கும் 2 ரகமாக பிரிக்கிறாங்க. ஒன்று மதச்சார்பற்ற இலக்கியமாகவும், இன்னொன்று மதச்சார்புள்ள இலக்கியமாகவும் பிரிக்கிறாங்க. மதச்சார்பற்ற இலக்கிய சான்றுகள் எதெல்லாம் சொல்கிறாங்கன்னா காப்பியங்கள், பாடல்கள், காப்பியங்கள் மற்றும் பாடல்கள், சாகுந்தலத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வெளிநாட்டு பயணி குறிப்புகள், இந்திய ஆசிரியர்களின் நூல்கள், திருவள்ளுவர் படத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்தது நாட்டுப்புற கதைப்பாடல்களை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மதச்சார்பற்ற இலக்கியங்கள். மதச்சார்புள்ள இலக்கியங்களை பிரிக்கிறது இதிகாசங்களையும் பக்தி இலக்கியங்களையும் கொடுத்துருக்காங்க. இதிகாசங்கள் சொல்லக்கூடியது ராமாயணமும் மகாபாரதமும் இதிகாசங்கள் சொல்கிறாங்க. பக்தி இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம் இதெல்லாம் பக்தி இலக்கியம் என்று சொல்கிறாங்க. அடுத்தது தொல்பொருள் சான்றுகள். அதை பொறுத்த வரைக்கும் நாணயங்கள், கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், வேற என்னென்ன பிரிக்கிறாங்க அப்படின்னா தொல் கைத்திறன் பொருட்கள் அதெல்லாம் வச்சு பிரிக்கிறாங்க. இப்போ நாணயங்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்.
கல்வெட்டுகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கல்வெட்டுலாம் இருக்குன்னா பாறை கல்வெட்டு, கோயில் சுவர் கல்வெட்டு, உலோகத்தூண், செப்பேடுகள் இதெல்லாம் வந்து சொல்றாங்க. அடுத்தது தொல்கைத்திறனை பொறுத்த வரைக்கும் பானைகள், பொம்மைகள், கருவிகள், அணிகலன்கள். நினைவு சின்னங்களை பொறுத்த வரைக்கும் அரண்மனை, கோட்டை, கோயில், ஸ்தூபி, மடங்கள். அரண்மனையை பொறுத்த வரைக்கும் நாயக்கர் திருமகள் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. கோட்டை வேலூர், கோயிலை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர், ஸ்தூபி சாஞ்சி ஸ்தூபி, மடங்கள் தபாங் மடத்தை வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பண்டைய மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்தபோது பாறைகளில் ஓவியங்கள் வரைந்தனர். இவை பாறை ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தமது வாழ்க்கை பதிவுகளை பதிவு செய்வதற்காக இவ்வாறு செய்திருக்கலாம்னு சொல்றாங்க. சரி, அடுத்தது வலிமைமிக்க பேரரசர் அசோகர். தெளிந்து தெரிவோம். பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர் ஆவார். இவரது ஆட்சியில்தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. யாரோட ஆட்சியில புத்த மதம் ஆசியாவோட பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அசோகர். கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதை கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார். அவர் அதற்கு பிறகு புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தார். பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியது. வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர்தான். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவரும் அசோகரே ஆவார். இன்றும் அவர் உருவாக்கிய சாலைகளை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது. இதிலிருந்து அசோகரது முக்கியத்துவத்தை நாம் அறியலாம். ஆனால் இத்தகைய சிறப்புகளை கொண்ட அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் 19ஆம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை. ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் தான் மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகிற்கு கொண்டு வந்தன. இதெல்லாம் பொறுத்துக்களை கேட்பாங்க. அசோகர் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்ட அறிஞர்கள் யாராருன்னு கேட்டாங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். திரும்ப சொல்றேன், வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அடுத்தது இதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன் எனும் ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார். அந்த நூலின் பெயர் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பையர். அதற்கு பிறகு பல ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுகள் மூலம் அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வெளிக்கொண்டனர். அந்த நூலாக வெளியிட்டார்னு சொல்லியிருக்காங்க. என்ன நூலுங்க திரும்ப சொல்றேன், த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பையர். அவர் வெளியிட்டவர் பேரு சார்லஸ் ஆலன், ஆங்கிலேய எழுத்தாளர். இதற்கான சான்றுகள் சாஞ்சி ஸ்தூபியிலும் சாரநாத் கற்றூனிலும் காணப்படுகின்றன. அசோகர் ஆட்சிக்குரிய சான்றுகள் சாஞ்சி ஸ்தூபியிலும் சாரநாத் கற்றூனிலும் காணப்படுகின்றன. இவை அசோகரின் பெருமையை நமக்கு எடுத்துச் சொல்கின்றன. சாஞ்சி ஸ்தூபியும் சாரநாத் கற்றூனும் படம் கொடுத்திருக்காங்க. மீள்பார்வை. வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்வியலை கருக்கருவிகள், பாறை ஓவியங்கள், புதை படிமங்கள் மற்றும் அகழ்வாய்வு பொருட்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் இடைப்பட்டது தொடக்க கால வரலாறு எனப்படுகிறது. பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் நாய்களை பழக்கப்படுத்தினார்கள். பேரரசர் அசோகர் அமைதி, அறம் ஆகியவற்றை பின்பற்றினார். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் உள்ள இலச்சனையாகும். கலைச்சொற்கள் கொடுத்திருக்காங்க. சோர்சஸ் அப்படின்னா ஆதாரங்கள், ஆன்சஸ்டோர்ஸ் அப்படின்னா முன்னோர்கள், தர்மானா தம்மா, மவுண்ட்மெண்ட் அப்படின்னா நினைவு சின்னம், இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு, ஹிஸ்டோரியன் வரலாற்று ஆசிரியர் அப்படி சொல்றாங்க. இந்த ஒன்வேர்டு டைப்ல இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் ஃபுல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு புக் பேக் கொஸ்டினாக நம்ம ஒரு பிரிவில் பார்க்கலாம். பார்க்கல அடுத்த பாடத்தில் நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.